ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். என்பிசிஏ சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ங்க. சேலரியுமே ரொம்ப அதிகம். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் 1ஆம் தேதி. ஓகேங்களா, ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். என்பிசிஐஎல் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ஓப்பனிங் டேட் வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12ஆம் தேதி. ஓகேங்களா, மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஓப்பனிங் டேட். க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம். ஓகேங்களா, 1ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். வேகன்சிஸ் எல்லாமே பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு கேட்டகரி வைஸ் வேக்கன்சிஸ் வந்துட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். ஓகேங்களா, அது வந்துட்டு குரூப் பி அப்படின்னு சொல்லக்கூடியது. கரண்ட் வேகன்சிஸாக வந்துட்டு 45 வேகன்சிஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓபிசி அதாவது எஸ்சிக்கு வந்து 7 வேகன்சி, எஸ்டிக்கு 3 வேகன்சி, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 12 வேகன்சி, இடபிள்யூஸ்க்கு 4 வேகன்சி, யூஆருக்கு 19 வேகன்சிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பேக்லாக்கு இந்த போஸ்ட்டுக்கு எந்த ஒரு வேகன்சிஸுமே அவங்க கொடுக்கல. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டைஃபண்டரி ட்ரெயினி இல்லை அப்படின்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் வேகன்சிஸாக 82 வேகன்சிஸ் அவங்க விட்டுருக்காங்க. எஸ்சிக்கு 16 வேகன்சி, எஸ்டிக்கு 5 வேகன்சி, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 19 வேகன்சி, இடபிள்யூஸ்க்கு 7 வேகன்சி, யூஆருக்கு 35 வேகன்சி. நெக்ஸ்ட் போஸ்ட்டு இதுக்குமே வந்துட்டு பேக்லாக் வேகன்சிஸ் எதுவுமே வந்துட்டு அவங்க கொடுக்கல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போஸ்ட்டு அதே ஸ்டைஃபண்டரி ட்ரெயினி டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இதுக்குமே வந்து கரண்ட் வேகன்சிஸ் 222 வேகன்சிஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது எஸ்சிக்கு 35 வேகன்சி, எஸ்டிக்கு 15 வேகன்சி, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 61 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 20 வேகன்சி, யூஆருக்கு 91 வேகன்சிஸ் அவங்க வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் கிரேடு 2 அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்ஆரில் கரண்ட் வேகன்சிஸ் வந்துட்டு 20. ஓகேங்களா, எஸ்டிக்கு 3 வேகன்சி, எஸ்சிக்கு 1 வேகன்சி, ஓபிசி நான் கிரிமியில் இருக்க 6 வேகன்சி, அப்புறமேட்டுக்கு யூஆருக்கு வந்துட்டு 2 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு 2 வேகன்சிஸ் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே அதாவது போஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் இவங்க வந்துட்டு வேகன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். இதனோட பிடிஎஃப் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் வைஸ்மே வந்துட்டு உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க யூஆருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு சிவிலுக்கு 19 வேகன்சி. ஓகேங்களா, இருக்கிறதுலே சிவிலுக்கு தான் வந்துட்டு அதிக வேகன்சிஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு கேட்டகரி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்ட்ரீம் வைஸ். ஓகேங்களா, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் வரிசையில் வந்துட்டு உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. இப்போது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னா டிப்ளமோ. ஓகேங்களா, 3 இயர்ஸ் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, ஆஃப்டர் நீங்கள் 10th 12th எப்படி வேணாலும் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, ப்ளஸ் 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸாக வந்துட்டு இன்ஜினியரிங்கில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க்ஸ் கீழே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. எலக்ட்ரிக்கலாக இருக்கீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க்ஸ் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் கீழே எடுத்துருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல். ஓகேங்களா, அதே இந்த எல்லா ஸ்ட்ரீம்லேயுமே நீங்கள் 60% இல்லைனா 60%க்கு மேலே தான் வந்துட்டு நீங்கள் மார்க் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்துட்டு மார்க்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க 60%க்கு வந்துட்டு கீழே எடுக்கக்கூடாது. சப்போஸ் பிஎஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க்ஸும் ப்ளஸ் 1 இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்துட்டு வச்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேட்ரல் என்ட்ரியில் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ டைரக்ட் செகண்ட் இயர் டிப்ளமோ அட்மிஷன் போட்டிருப்பாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு ஐடிஐ வந்துட்டு அவங்களும் ஐடிஐ முடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க 2 பேருமே வந்துட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டைஃபண்டரி ட்ரைனிங்க்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா அதே மாதிரி தான் நீங்கள் டிப்ளமோ. ஓகேங்களா, இன்ஜினியரிங்கில் வந்துட்டு ஏதாச்சும் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் வித் 60% ஆஃப் மார்க்ஸ். ஓகேங்களா, 3 இயர்ஸு டியூரேஷன். ஓகேங்களா, நீங்கள் 10th 12th எதனாலும் இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் அதை முடிக்கல அப்படின்னா 2 இயர்ஸ் வந்துட்டு இன்ஜினியரிங் அதாவது அந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு ரெலவெண்ட்டான நீங்கள் லேட்ரல் என்ட்ரி
ஓகேங்களா. அந்த செகண்ட் இயரில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் வித் 60% ஆஃப் மார்க்ஸ் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் அதாவது கேண்டிடேட் வித் டிப்ளமோ ஓகேங்களா, லேட்ரல் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயர் அட்மிஷனில் யாரெல்லாம் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களோ அவங்களும் ஐடிஐ ஓகேங்களா, அவங்க யாருமே வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது அப்படின்ட்டும் இதுக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்த் ஃபிசிக்ஸ் ஓகேங்களா, இதில் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் வித் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. எனி பிஎஸ்சி அதாவது ஃபிசிக்ஸாக இருக்கலாம் ஓகேங்களா, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் ஓகேங்களா. கெமிஸ்ட்ரி வந்துட்டு பிரின்சிபலாக படிச்சுட்டு ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு அதனால முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பிரின்சிபல் சப்ஜெக்டாக மேத்தமெட்டிக்ஸாக வந்துட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டைஃபென்ட்ரி ட்ரைனிங்கில் இது வந்துட்டு எஸ்டி ஆர் டெக்னீஷியன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 10th முடிச்சிருக்கணும், மினிமமாக வந்துட்டு 10th முடிச்சிருக்கணும். மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு எடுத்திருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எந்த சப்ஜெக்டில் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸில், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு எடுத்திருந்தால் போதும். ப்ளஸ் 2 years வந்துட்டு நீங்கள் ஐடிஐ ஓகேங்களா சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும், அந்த ரெலவெண்ட் கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐடிஐ கோர்ஸ் வந்து 2 yearsக்குள்ளே வந்துட்டு முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் 1 year வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே ஸ்டைஃபெண்டரி ட்ரெயினி இது ஆப்ரேட்டர் ஓகே அந்த போஸ்ட்டில் வருது. நீங்கள் வந்துட்டு 12th முடிச்சிருந்தா போதும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வித் சயின்ஸ் ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்துட்டு முடிச்சிருக்கணும். மார்க்ஸ் வந்துட்டு 50% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்திருந்தா போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர், எஃப்என்ஏ, சிஎன்எம்எம் இந்த டிபார்ட்மெண்ட்க்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம் ஓகேங்களா, வித் மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துருக்கணும். அது மட்டும் தான் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டிப்ளமோ நர்சிங்கில் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அண்ட் மிட் வைஃபரி ஓகேங்களா அதையும் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு 3 years கோர்ஸ் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நர்ஸாக வந்துட்டு ஒர்க் பண்ணுற ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் வித் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு 12th முடிச்சிருக்கும் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. 1 year மெடிக்கல் ரேடியோகிராஃபிலையோ இல்லை எக்ஸ்ரே டெக்னிக் ட்ரேட் சர்டிஃபிகேட் இந்த கோர்ஸ் முடிச்சு நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 years அந்த போஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அவங்க கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் நர்ஸ் ஓகேங்களா அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 68,697 ரூபா. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பிக்கு பார்த்தோம் அப்படின்னா 54,162 ரூபா. மற்ற 4 போஸ்ட்டுமே வந்துட்டு 31,015 ரூபா வந்துட்டு அவங்க சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அலவன்சஸ் என்னென்ன அலவன்சஸ்லாம் கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், சைட் லொக்கேஷன் அலவன்சஸ், ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்சஸ் அது வந்துட்டு ஆனுவலாக வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணி தான் வந்துட்டு அந்த அலவன்சஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 18 இருக்கணும், அதிகபட்சம் 30 இருக்கணும். இந்த வயசு இந்த பிட்வீனில் இருந்தால் ஓகே நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா. அதேமாதிரி கேட்டகரி 1 ஸ்டைஃபென்ட்ரி ட்ரைனிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 25 வயசு இருக்கலாம். அதே கேட்டகரி 2க்கு பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 24 வயசு இருக்கலாம். அசிஸ்டன்ட் கிரேடுக்கு வந்து 21லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கலாம். நர்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கலாம். டெக்னீஷியன்ஸ், எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 25 வயசு இருக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் க்ரீமி லேயராக இருக்கீங்க அப்படின்னா 3 years ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years, பிடபிள்யூபிடியில் யூஆர்ஆர்டி இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 10 years, பிடபிள்யூபிடியில் நான் க்ரீமி லேயர் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 13 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 15 வருஷம். நெக்ஸ்ட் வந்து டிபெண்ட் ஓகேங்களா, யார் வந்துட்டு இந்த ரியாட்ஸில் வந்துட்டு யாரெல்லாம் இறந்தாங்களோ ஓகேங்களா அவங்களுடைய டிபெண்ட்க்கு வந்து 5 years. அதுக்கப்புறமேட்டுக்கு டிஃபென்ஸ் பர்சன்ஸில் யாராச்சும் இருந்திருக்காங்களோ அவங்களுடைய டிபெண்ட்க்கு வந்துட்டு 5 years அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா. ஒரு சில போஸ்ட்டுக்கு ஒரு சில எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு அதாவது இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ் கேட்டகரி 1 கேட்டகரி 2 இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்துட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரி 1 இந்த 2 போஸ்ட்டுமே வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ வந்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேட்டகரி 2க்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ளஸ்
அந்த ப்ரிலிமினரி டெஸ்ட் ஓகேங்களா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. அதில் வந்துட்டு ப்ரிலிமினரி அட்வான்ஸ்டுன்ட்டு 2 ஸ்டேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் அதில் வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும் ஓகேங்களா. மொத்தம் 2 அந்த ஆன்லைனில் ப்ரிலிமினரி அட்வான்ஸ்டுன்ட்டு 2 இருக்கும் ஓகேங்களா. ஸ்டேஜ் 1ல் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா டோட்டல் கொஷின்ஸ் வந்துட்டு 50 கொஷின்ஸ் இருக்கும். அது எல்லாமே MCQs தான் ஓகேங்களா. அது டியூரேஷன் வந்துட்டு 1.5 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க. சிலபஸ் எல்லாமே வந்துட்டு கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதாவது நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்துட்டு படிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் பொறுத்து தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்குமே 2 மார்க் ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.5 மார்க்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணப்படும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்துட்டு 100 மார்க்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா குவாலிஃபைங் ஸ்டாண்டர்ட்ஸாக கேட்டகரி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. QR கேட்டகரிக்கு வந்துட்டு 40%, SC ST OBC நான் கிரிமி லேயர் EWS PWBDக்கு வந்துட்டு 30% அவங்க குவாலிஃபைங் மார்க்ஸாக வந்துட்டு வச்சுருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூவில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அதில் அதாவது யாரெல்லாம் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். அந்த பர்சனல் இன்டர்வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு 100 மார்க்கு. அதில் வந்துட்டு லாங்குவேஜ் ஓகேங்களா, ஒன்று இங்கிலீஷில் இருக்கும் இல்லைனா ஹிந்தியில் இருக்கும். அதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். குவாலிஃபைங் ஸ்டாண்டர்ட்ஸ் 40% ஓகேங்களா. அதே மாதிரி SC ST PWBD OBC அவங்களுக்கு எல்லாமே 30% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ் கேட்டகரி 1 இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 150 ரூபாவும், மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே 100 ரூபாயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் TN Jobs 7 சேனல். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.